தேர்தலுக்கே போகலை, விசிலை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரே விசில், 234 தொகுதிக்கும் ஒரே விசில்னா கண்டிப்பாக இதில் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. இது ஒரு மென்மையான மென்போக்கு இருக்கு. பாஜக அப்படி சாதாரணமாக ஒருவருக்கு ஒத்துழைக்கிறான் என்றால் அவருக்கு அவன் பயன்படணும்னா இருக்கு, இல்லைன்னா ஜனநாயகம் கதை தான். அப்போ இந்த மென்போக்கு விஜய்க்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படும். இதன் அடிப்படையில் விஜய் தனியாக நிறுத்துவது என்பது திமுகவுடைய வாக்கை பிரித்தாலே திமுக ஈஸியாக தோற்றுரும். கண்டிப்பாக கிறித்துவ மிஷினரிகளுடைய பிரச்சாரம் விஜய்க்கு ஆதரவாக இருக்கும். தலித் இளைஞர்கள் திருமாவுடைய காலனி ஓட்டு, சேரி ஓட்டு இருக்குல்ல, அங்கே பூரா விஜய் குடி பறக்குது. இதெல்லாம் மத்திய உளவுத்துறை உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. அப்போ இது இந்த கிறித்துவ மிஷினரி தேவாலயத்தில் நீங்கள் ஒவ்வொரு தேவாலயம் பூசையின் போதும் யார் எதிரி யார் நண்பன்னு நீங்கள் எலெக்ஷன் முடி சொல்லிடுவாங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத தேவாலய பாதிரியார் பூசை வைக்கிற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தேவாலயங்களும் சொல்லப்படும். அப்போ திமுகவுடைய வாக்கு வங்கி 3.5% தான் போன தேர்தல் வெற்றி பெற்றது. இப்போ 3% கேள்விக்குறி ஆகிப்போச்சு. அடுத்து விஜய்யுடைய கொடி எங்கே பறக்குதுன்னா எல்லா காலனிகளிலும் பறக்குது. ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற காலனி பூரா பறக்குது. ஏன்னா எந்த பல்லரும் எந்த பறையரும் எந்த அருந்ததியரோ இந்த திமுக அதிமுகவில் கிளை செயலாளரை கூட வர முடியல. கிளை செயலாளர், இதுக்கு மேலே ஒன்றிய செயலாளர் இருக்கான். ஒரு ஆளை அருந்ததியரோ பல்லரோ பறையரோ நீங்கள் நாவிதரோ வண்ணாரோ காமிங்க, ஒரு கிளை செயலாளரோ இல்லை ஒன்றிய செயலாளர் காமிங்க பார்ப்போம்.